தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தொடங்கியது. முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண், மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள், அதே போன்று அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அதே போன்று பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி, தளவாய் சுந்தரம், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், அதிமுகவுடைய அந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல், அதே போன்று மாவட்ட செயலாளர் ராஜாராம், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன், ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் குறிப்பாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த முக்கிய நிர்வாகிகளோடு முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனை கூட்டம் சரியாக 5:30 மணிக்கு மேலாக தொடங்கி நடைபெறவிருக்கிறது. நாளைய தினம் 11/7/2024 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடும், காலை 11 மணிக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளோடும், பிற்பகல் 3:30 மணிக்கு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி வரை ஒரு நாளொன்றுக்கு 3 நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்துதான் இன்றைக்கு முதற்கட்ட கூட்டமானது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.